கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனால் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், கூடுதல் விவரம் என்ன? டிட்வா புயல் தற்போதுதான் முடிவுக்கு வந்துள்ளது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் 4ஆம் தேதி காலையிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. குறிப்பாக வங்கக்கடலில் வானிலை மாற்றம் காரணமாக அதிகமான காற்றின் வேகம் மற்றும் கடல் அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விசைப்படகுகள் மற்றும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகள், கட்டுமரங்கள் என எதுவுமே கடலுக்கு செல்லக்கூடாது. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் இதை பின்பற்ற வேண்டும் என மீன்வளம் மற்றும் நலத்துறை உதவி இயக்குநர் மூலமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் யாரும் கடந்த 21ஆம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆழ்கடல் மீனவர்கள் ஏற்கனவே இந்த டிட்வா புயல் சமயத்தில் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்ட வேளையில் இந்த டிட்வா புயல் தற்போது முடிவுக்கு வந்தது. ஆனால் மீண்டும் ஒரு கடலில் மாற்றம் இருக்கும் காரணத்தினால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது மீனவர்கள் மத்தியில் ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், இதுபோல் தொடர்ந்து காற்றழுத்தம் மற்றும் வானிலை மாற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆனால் மீன்வளத்துறை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் பாதுகாப்புக்காகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மீனவர்களின் பாதுகாப்பு கருதியே கடலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு மீன்வளத்துறை உத்தரவிட்டிருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.